ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதித்துறை ஓகேவா. இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதே மாதிரி ஊழல் அமைப்புகள், அதேமாதிரி அடிப்படை உரிமைனா என்ன, அடிப்படை கடமைனா என்ன, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது ஃபைனல், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நமக்கு. இதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக இல்லை. நீதித்துறை அப்படின்ற ஒரு தலைப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்னுடைய நோட்ஸை உங்கள் கூட ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதில் என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்டோ நான் அதை மட்டும் தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறை அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஏன் அப்படின்னா உயர்நீதிமன்றங்கிறதும் மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் வருது ஓகேவா. நீதித்துறை அப்படிங்கிறது டோட்டலாக ஒருங்கிணைந்தது ஓகேவா. அதில் பார்த்தோம்னா பங்கீடு அப்படின்றதெல்லாம் கொடுக்கல. ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு தான் நமக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 அடுக்கு நீதித்துறை இருக்குது. என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றம் இருக்குது இந்தியாவுக்குன்னு. அதே மாதிரி மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் இருக்குது. அதேமாதிரி உயர்நீதிமன்றத்தின் கீழமைப்புகளாக கீழ்நிலை நீதிமன்றங்கள்லாம் செயல்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி சுதந்திரமான நீதித்துறை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் இது உட்படாது. ஸோ அடுத்தது 1935 சட்டத்தின் மூலம் பெறப்பட்டது தான் இந்த நீதித்துறை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகுதி 5 இருக்கக்கூடியது. சாப்டர் 4 அத்தியாயம் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி 5 இருக்கக்கூடியது. ஏன்னா பகுதி 5 அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசக்கூடியது. இந்த உச்சநீதிமன்றமும் எங்கே தான் வருது அப்படின்னா பகுதி 5 தான் வரும். இப்போ சாப்டர் 1 பார்த்தோம்னா நமக்கு ஆட்சித்துறையை பற்றி வந்திருக்கும். பகுதி 5 சாப்டர் 2 அதாவது அத்தியாயம் 2ங்கிறது பாராளுமன்றத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. சாப்டர் 3 அத்தியாயம் 3ங்கிறது குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை சொல்லுவாங்க. இந்த சாப்டர் 4ங்கிறது உச்சநீதிமன்றம் நீதித்துறையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சரத்து 124லேருந்து 147 வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசக்கூடிய முக்கியமான ஆர்டிகிள்ஸ். அதே மாதிரி சரத்து 124 என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு உச்சநீதிமன்றத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதோட அமைவிடன்றது எங்கே இருக்குது அப்படின்னா அது டெல்லியில் இருக்குது ஓகேவா. உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குன்றது நமக்கு தெரியும். சரி, எப்போ தொடங்கினாங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னா ஜனவரி 28 1950 ஓகேவா. ஜனவரி 28 1950 தான் என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றங்கிறது அமைக்கப்பட்டது டெல்லியில் ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு படி பார்த்தோம்னா ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு அதாவது தலைமை நீதிபதி ஒரு ஆள் இருக்கலாம், 7 நீதிபதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்கிறது. 1+7 1ங்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கு தலைமை நீதிபதி ஒரு ஆள் இருக்கலாம், நீதிபதிகள் ஒரு 7 பேர் இருக்கலாம், மொத்தம் 8 பேர் இருக்கலாம்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. 1956 1+10 மாறிச்சு. இந்த டேட்டா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். 1960 1+13 மாறிச்சு. 77 1+17 மாறிச்சு. 1986 1+25 மாறிச்சு. 2008 1+30 மாறிச்சு. 2019 1+33 மாறிச்சு. இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு ஓகேவா. அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு ஓகேவா. அதேமாதிரி எண்ணிக்கை மாற்றத்திற்காக அரசமைப்பு திருத்தப்படாமல் சட்டங்கள் இயற்றி அமைத்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எண்ணிக்கை 33ன்னு இருக்குது. அதை திடீர்னு ஒரு 20 குறைக்கணும் இல்லை 40 அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அரசியலமைப்பை திருத்த தேவையில்லை ஓகேவா. என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு ஸோ சட்டம் ஒன்று போட்டு ஸோ அது மூலமாக எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் உண்டு ஓகேவா. ஸோ அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை சட்டம்னு ஒரு சட்டமே இருக்குது. 1956 என்ன பண்ணுவாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டாங்க. இந்த ஆக்ட் இருக்குல்ல, இந்த 1956 ஆக்டு, ஸோ இந்த சட்டத்தை திருத்திப்பாங்க வேணுங்கும் போது ஓகேவா. அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அங்கத்து கை வைக்க மாட்டாங்க. இந்த ஆக்டை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க. எண்ணிக்கை மாறும்போது இந்த சட்டம் திருத்தப்படும். கடைசியாக 2019 திருத்தியிருக்காங்க. 1+33 இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பேசக்கூடிய சரத்து ஆர்டிக்கிள் எது அப்படின்னா 124 1 ஓகேவா. அதே மாதிரி இந்தியாவின் தலைமை நீதிபதி அவரை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் 124 2 124 2 யாராக இருப்பார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக இருப்பார் ஓகேவா. தலைமை நீதிபதினாலே அங்கே இருக்கக்கூடிய மூத்த நீதிபதி ஓகேவா. அதே மாதிரி யார் நியமனம் பண்ணுறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நியமனம் செய்யும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடமும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடமும் கலந்து ஆலோசிக்கலாம். யார்,
பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்க போகிறாரு. யார்கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்கிட்ட கேட்டுக்கலாம். அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு இந்தியாவோட சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை என்ன பண்ணலாம், நியமனம் செய்யலாம். ஸோ அடுத்தது முதலில் கூறப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதியை நியமிக்கலாம் என்பது 1993 வழக்கின்படி, சட்டத்தின் கிடையாது வழக்கின்படி. ஓகேவா, அதை சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெர்சஸ் இந்திய அரசுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியமிக்கலாம், உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதியை நியமிக்கலாம் அப்படின்றது 1993 கேஸ். ஓகேவா, அதில் சொன்னது. அதன்படி தான் என்ன பண்ணுறாரு, குடியரசுத் தலைவர் வந்து நியமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மற்ற நீதிபதிகள்னு பார்க்கும்போது மற்ற நீதிபதிகளை நியமிக்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. ஆனால் வந்து யாருடைய பரிந்துரை இருக்குன்னா சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியினுடைய பரிந்துரைப்படி. ஓகேவா, அதே மாதிரி கட்டாயமாக சிஜேஐனுடைய விருப்பப்படி தான் வந்து அந்த மற்ற நீதிபதிகள் வந்து நியமிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 1993 கேஸ் நடந்துச்சுல, ஸோ அதே கேஸில் தான் இதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சிஜேஐ அப்படின்றவருடைய விருப்பம் அதில் கண்டிப்பாக இருக்கணும் கட்டாயமாக அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதாவது கொலீஜியம் அப்படிங்கிறது ஒரு டீமு. ஓகேவா, கொலீஜியம்ங்கிறது 1+4, அதாவது இந்திய தலைமை நீதிபதி ப்ளஸ் ஒரு 4 நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு டீமை தான் கொலீஜியம்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமான சேஞ்சஸ் எல்லாமே கொண்டுட்டு வர்றது அவங்க தான், கொலீஜியம் தான். அந்த கொலீஜியத்தின் விருப்பம் அப்படின்றத அதில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதில் கொலீஜியம் அப்படின்றதில் 5 பேர் இருந்தாலும் முடிவுன்றது யாரோடது, சிஜிஐ தானே. ஸோ அதை தான் அப்படி சொல்கிறாங்க. கொலீஜியம் பற்றி அரசியலமைப்பு நமக்கு எதையுமே சொல்லலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கொலீஜியம் முறையை பற்றி கான்ஸ்டிடியூஷன் எதையுமே பேசலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கொலீஜியம்ங்கிறது 1+4. அதே மாதிரி தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம். ஓகேவா, 99வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014 வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2015 இது அரசியலமைப்பில் இல்லாதது என கூறப்பட்டது. நீதிமன்றத்தோட சுதந்திரத்தில் வந்து தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதில் நிறைய முரண்பாடு இருக்குது. ஒரு நியமன ஆணையமே ஒன்று இருந்திருக்கு 99வது சிஏஏ 2014 படி. ஸோ இந்த நீதிபதிகள் நியமன ஆணையம் வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா நீதிமன்றத்தோட சுதந்திரத்தில் வந்து தலையிடுது. ஓகேவா, அந்த நியமன ஆணையத்தில் வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்தில் சார்ந்த சில உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. ஓகேவா, அவங்க வந்து ஏன் வந்து நீதித்துறைக்குள்ளே வராங்க, இது நீதிமன்ற சுதந்திரத்தில் தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதையும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது என்னென்னா எதனால் அப்படின்னா ஓகேவா, அதில் வந்து சிஜேஐ. ஓகேவா, சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்தார். அந்த நீதிபதி நியமன ஆணையத்தில் மூத்த நீதிபதி இருந்தார். அதுமாரி மத்திய சட்ட அமைச்சர் இருந்தார். அமைச்சருங்கிறவர் அரசாங்கத்தில் உள்ளவர். ஓகேவா, அப்போ வந்து நீதித்துறை அப்படிங்கிறது அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அமைச்சர் அப்படிங்கிறவர் அரசாங்கத்தை சேர்ந்தவர். ஸோ இது வந்து முரண்பாடாக இருக்குது, நீதித்துறையினுடைய சுதந்திரம் வந்து பாதிக்கப்படும் சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லிட்டாங்க. மேலும் 2 பொதுவான ஆளும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தகுதி ஆகணும், நீதிபதி ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா ஆர்டிகிளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 124 3 தான் அந்த தகுதியை பற்றி பேசுது. குடிமகனாக இருக்கணும், உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக ஒரு 10 வருஷம் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக ஒரு 5 வருஷம் இருந்திருக்கணும். ஓகேவா, அதுவும் இல்லையா குடியரசுத் தலைவரின் கருத்துப்படி அவர் தனி சிறப்பு வாய்ந்த சட்டவியல் நிபுணராக இருந்திருக்கணும். ஓகேவா, ஒன்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 10 வருஷம், அப்படி இல்லை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக ஒரு 5 வருஷம், அப்படி இல்லைனா குடியரசுத் தலைவருடைய விருப்பம், அவருடைய கருத்துப்படி அவர் வந்து எல்லாத்துக்கும் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தகுதிகள். இந்த தகுதிகள் வந்து ரொம்பவே முக்கியமானது. குறைந்தபட்ச வயது அப்படின்றது கிடையாது. இந்த எலிஜிபிலிட்டி இப்போ வந்து சிஎம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அமைச்சராகணும், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா 25 வயசு முடிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அதுமாரி ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னா 30 வயசு முடிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. இங்கே வந்து அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் கிடையாது, குறைந்தபட்ச வயதுன்றது கிடையாது. அந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா ஓகே, அவ்வளோதான். குறைந்தபட்ச வயதுங்கிறது இங்கே கிடையாது. அதேமாதிரி பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடியது 124 2 65 வயது வரை பதவியில் இருக்கலாம். ஓகேவா, 65 வயசு வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. அது சிஜிஐயாக இருந்தாலும் சரி தான், வேறு யாருன்னா அந்த மற்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி தான், 65 வயசு வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட பதவி காலம்னு கிடையாது. இப்போ முதலமைச்சருக்கெலாம் 5 வருஷம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, பிரதமர்னா 5 வருஷம் அப்படின்லாம், இவங்களுக்கு குறிப்பிட்ட பதவி காலங்கிறது கிடையாது. பதவி விலகுனார் அப்படின்னா அந்த கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க.
பதவி நீக்குதல் ஓகேவா நம்ம அதாவது கவர்மெண்ட்டே வந்து பதவியிலேருந்து நீக்கிறது 124ல் 4 ஓகேவா குடியரசுத் தலைவரால் யார் தான் நீக்கிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நீக்குவார். பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுட்டு வரணும் ஓகேவா. அதாவது இப்போ வந்து ஒரு நீதிபதி வந்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்டத்தை மீறிட்டார் அப்படின்னு வச்சுப்போம். அவர் எப்படி வந்து நீக்குவாங்க அப்படின்னா பதவி நீக்க தீர்மானம் லோக்சபாவாக இருந்துச்சு, லோக்சபாவில் அந்த தீர்மானத்தை கொண்டுட்டு வராங்கன்னா 100 உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம்னா கையெழுத்தை போட்டு சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும் ஓகேவா. லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட 100 உறுப்பினர்கள் கையெழுத்தை போட்டு தீர்மானத்தை கொடுக்கணும். அதுவே அந்த முன்னெடுப்பை ராஜ்யசபா பண்ணுறாங்கன்னா 50 பேர் கையெழுத்தை போட்டு ராஜ்யசபாவோட தலைவர் அதாவது துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சபாநாயகரோ இல்லை ராஜ்யசபாவுடைய தலைவரோ அந்த தீர்மானத்தை வாங்கியிருப்பாங்கள்ல, ரெண்டுத்தில் யாரோ ஒரு ஆள் தான். ஒன்று லோக்சபாவில் கொண்டு வருவாங்க, லோக்சபானா 100 பேர் கையெழுத்து போடணும், ராஜ்யசபானா 50 பேர் கையெழுத்து போட்டால் போதும். ஏன்னா லோக்சபாவில் கவுண்ட்டு ஜாஸ்தி, ராஜ்யசபாவில் கம்மி, அதனால் அங்கே 100 இதில் பாதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் 3 பேர் கொண்ட குழு வந்து அமைப்பாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி இருப்பார், உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருப்பார், அதுமாதிரி எமினல் ஜட்ஜுன்னு கூடுதலாக என்ன பண்ணுவாங்க ஒரு ஜட்ஜை வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா. இவங்க 3 பேர் கொண்ட குழு வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, ஆனாலும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ இவங்க 3 பேர் கொண்ட குழு வந்து அதை விசாரணை நடத்துவாங்க. சப்போஸ் வந்து ஆமாம் இவர் வந்து தவறான நடத்தையில் ஈடுபட்டிருக்காரு, மிஸ்பிஹேவியர், அதே மாதிரி இவருக்கு வந்து தகுதியே கிடையாது அப்படின்ற 2 காரணம் ஏதாவது ஒன்று ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுவாங்க, எந்த அவையோ அந்த அவை முன் ஓகேவா, எந்த அவையில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த அவையிலேயே என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு பெரும்பான்மை 2 அவையிலையுமே லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாவிலையும் சேர்த்து என்ன பண்ணணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி காட்டணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கணும் ஓகேவா. ஸோ அந்த சிறப்பு பெரும்பான்மை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த திரும்ப வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி பெரும்பான்மை இருக்குது, அவரை பதவியிலேருந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனதுக்கப்புறம் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அதே மாதிரி இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி நீக்கப்படலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் சரத்து 126 அவரை பற்றி சொல்லுது. ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அதாவது மாற்று வேறு ஒரு ஆள். இப்போ வந்து சிஜிஐக்கு பதிலாக வேறு ஒரு ஆள் ஓகேவா, தற்காலிகமாக போடுறாங்கல்ல ஆக்டிங் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி சிஜிஐக்கு பதிலாக குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கலாம். அதுமாரி விடுப்பு வேக்கண்ட்டாக இருக்கும்போது பதவி செய்ய முடியாத, அதாவது உடல்நிலை சரியில்லாதது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பதவி வந்து செய்ய முடியாத காலத்தின் போது பதவியில் காலியாக இருக்கும்போது இல்லை அவர் வந்து லீவில் இருக்கும்போது என்ன பண்ணலாம், அவருக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை போடுவாங்களா பதிலி. ஸோ அதுதான் ஆக்டிங் அப்படின்றது 126 அதை பற்றி சொல்லுது. தற்காலிக நீதிபதிகள் அப்படின்னா ஆர்டிகல் 127 அப்படிங்கிறது சொல்லுது. தற்காலிக நீதிபதிகள் அப்படிங்கிறது ஆர்டிகல் 127. போதிய நீதிபதி இல்லாத சமயத்தில் ஓகேவா, நீதிபதியோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, ஏதோ முக்கியமான ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீதிபதிகள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க தற்காலிக நீதிபதிகளை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 127 படி சிஜிஐயால் நியமனம் செய்யப்படுவார் ஓகேவா. சிஜிஐ தான் நியமனம் செய்கிறவர், குடியரசுத் தலைவர் கிடையாது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து நியமிச்சுப்பாங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை கலந்து ஆலோசித்த பின்னரும் குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியை பெற்ற பின்னரும் நியமனங்களை யார் செய்வாங்க அப்படின்னா சிஜேஐ செய்வார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா. 127 வந்து இதை பற்றி சொல்லுது. அதே மாதிரி ரிட்டையர்டு ஜட்ஜி ஓகேவா, ரிட்டையர்டு ஜட்ஜ் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி, அவங்கள பற்றி சொல்லக்கூடியது சரத்து 128. எந்த நேரத்திலும் ஓய்வு பெற்றோரை குறிப்பிட்ட காலத்திற்கு நியமிக்கலாம். ரிட்டையர்டு தான், ஆனால் வந்து தேவை அப்படிங்கும்போது என்ன பண்ணி ஆகணும், ஸோ அவங்களையும் வந்து என்ன பண்ணலாம் நியமனம் பண்ணலாம் ஓகேவா. சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி. அதுமாரி இதுக்கும் வந்து குடியரசுத் தலைவரின் முன் அனுமதிங்கிறது தேவை. எல்லாத்துக்குமே அவருடைய அனுமதிங்கிறது இருந்து தான் ஆகணும். ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள நியமனம் பண்ணதை பற்றி சொல்லக்கூடியது 128. அதே மாதிரி உச்சநீதிமன்ற அமர்வு ஓகேவா, கூட்டத்தை வந்து பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது உச்சநீதிமன்றம், அங்கே மட்டும்தான் நடக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. குடியரசுத் தலைவர்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு எங்கள் தமிழ்நாட்டில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அந்த அமர்வை வந்து கண்டக்ட் பண்ணலாம். உச்சநீதிமன்ற அமர்வை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் சரத்து 130 அரசமைப்பு கூறுவது டெல்லின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஜனாதிபதி ஒப்புதலுடன் சிஜேஐ எங்கே முடிவு செய்கிறாரோ, அதாவது இந்தியா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த இடத்த முடிவு செய்கிறாரோ ஸோ அந்த இடத்துல வந்து அமர்வை வந்து நடத்தலாம்.
அதே மாதிரி நீதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்புகள் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நியமன முறையில் வந்து ஓகேவா, நியமன முறையிலேயே அரசியல் சட்ட அமைச்சர் இருந்தார்னு இந்த ஆணையமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ அரசியல் தலையீடுன்றது அங்கே இல்லை. அதே மாதிரி பதவிக்கால பாதுகாப்பு, சிறப்பு பெரும்பான்மை தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நீதிபதியை வந்து பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்கிறாங்களே, அதாவது 2/3 சிறப்பு பெரும்பான்மை காட்டுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அதேமாரி நிலையான சலுகை கொடுக்குறாங்க. அவரின் நடத்தையை பற்றி பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்க முடியாது. அந்த ஜட்ஜி இப்படி பண்ணுறாரு, இந்த நடத்தையில் ஈடுபடுறாரு அப்படின்லாம் சொல்லி பார்லிமெண்ட்டில் விவாதமே பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஓய்வு பெற்ற பின்னர் எந்த நீதிமன்றத்திலும் வாதாட முடியாது. ஓகேவா, ஓய்வு ஆகிட்டார்னா எந்த நீதிமன்றத்துலையும் வாதாட முடியாது. ஆனால் எம்எல்ஏ ஆகிறதுக்கு, எம்பி ஆகிறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு குழுவோட தலைவர் ஆகிறதுக்கெலாம் வந்து விருப்பம் தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்த ஷார்ட்கட்டை இங்கே ஷார்ட்கட் இல்லை, ஷார்ட்கட் வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ஆர்டிகிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். 124 2 நியமனம், 124 3 தகுதிகள், 124 4 பதவி நீக்கம், 125ங்கிறது இவங்களுடைய சேலரியை பற்றி சொல்கிறது. ஓகேவா, அந்த நீதிபதிகள், தலைமை நீதிபதிகளோட சேலரியை பற்றி, சேலரியை முடிவு பண்ண போகிறது யார்? பாராளுமன்றம். அதேமாதிரி 126 பதில் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸு, 127 தற்காலிக நீதிபதி, 128 ஓய்வு பெற்ற நீதிபதி, 130 வந்து பார்த்தோம்னா அமர்வு எங்கே நடக்கும் அப்படின்றது ஷார்ட்கட்டு எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம ஒரே வீடியோவில் அது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். உச்சநீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதிகாரங்கள்னு பார்க்கும்போது தனக்கே உரிய நீதி வரையறை, நீதி பேராணைகள், மேல்முறையீட்டு நீதி வரையறை, ஆலோசனை நீதி வரையறை, நீதி புனராய்வு அதிகாரம், பதிவுறு நீதிமன்றம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படிம்பாங்க, இதர அதிகாரம் என்னென்னலாம் அப்படின்றத ஜஸ்ட் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஜஸ்ட்டு கதை தான், என்னடா இவ்வளோ போயிட்டுருக்கே அப்படின்லாம் சொல்லி பார்க்காதீங்க, எல்லாமே கதை தான், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன்று, தனக்கே உரிய நீதி வரையறை, சரத்து 131. உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டவை. டைரெக்டாக அங்கே போதில்ல, கோர்ட்டு உயர்நீதிமன்றம் மூலமாக அங்கே போச்சுன்னா அது ஓகே. டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போதில்ல. இந்த இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து நமக்கு வயலேட் ஆச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு கூட போக முடியும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மத்திய மாநில இடையேயான பிரச்சனை, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் சண்டை அப்படின்னா அது டைரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஹைகோர்ட்டுக்கு போகாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தனக்கே உரிய நீதி வரையறைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேஸ் எடுத்துப்பாங்க. அதுமாரி தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் சண்டை, தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கு சண்டை, கேரளாவுக்கு சண்டை. ஸோ இந்த மாதிரி 2 மாநிலத்துக்கு இடையில் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் டைரெக்டாக வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போகும். சில விலக்குகள் உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அரசமைப்புக்கு முந்தைய உடன்படிக்கை, அதுக்கு முன்னாடி சில உடன்படிக்கையெல்லாம் இருந்திருக்கும்ல அரசியலமைப்பு எழுதுறதுக்கு முன்னாடி. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது சரத்து 363ல் 1. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அங்கே டைரெக்டாக போகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாநிலங்களுக்கிடையே நீர் வழங்குதலில் தலையீடு. இப்போ சரத்து 262க்குள்ள 2 மாநிலத்துக்கு நடுவில் 6 பிரச்சனை, அதான் 2 6 2. மாநிலங்களுக்கிடையே நீர் வழங்குதல், அதாவது இப்போ வந்து நமக்கு ஆற்று நீரை வந்து நமக்கு தரமாட்டுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு இடையில் சண்டைலாம் நடக்குது இல்லையா, பிரச்சனைகள். ஸோ அந்த மாதிரியான சில தலையீடுகள்லாம் தீர்ப்பாயங்கள் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க, முடிச்சிருவாங்க. தீர்ப்பாயங்களை போட்டு முடிச்சிருவாங்க ட்ரிபியூனல்ஸ் மூலமாக. அதே மாதிரி நிதிக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ள விவகாரம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே சில செலவினத்தை வந்து சரி செய்கிறது. அதுமாரி ரெக்கவரி ஆஃப் டேமேஜஸ் பை த ஸ்டேட் அகெயின்ஸ்ட் த சென்ட்ரல். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு எழுதிக்கணும்னு தேவையில்லை, ஆனால் அந்த 262 ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து ஒன்று, நீதி பேராணைகள் சரத்து 32. இது வந்து பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகளுக்கு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த நீதி பேராணைகள் ஒரு 5 இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத பாதுகாக்கப்படும். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் ரொம்ப முக்கியம், 32. அதுமாதிரி அடிப்படை உரிமை ஒருவருக்கு மறுக்கப்படும் போது அவர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். அதுவே உயர்நீதிமன்றத்துக்கு போக முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. உயர்நீதிமன்றத்துக்கு போகணும்னா சரத்து 226 யூஸ் பண்ணி போகலாம். உச்சநீதிமன்றத்துக்கு போனோம் அப்படின்னா சரத்து 32 யூஸ் பண்ணி அங்கே போகலாம். அதுமாரி 2 நீதிமன்றமுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேராணைகளை வெளியிட்டு அதுக்கு தீர்வு காணுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கான தீர்வை வந்து கொடுப்பாங்க. பேராணைகள் மொத்தம் 5 இருக்குது. அதாவது ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க.
ஸோ அடுத்தது என்னென்னா மேல்முறையீட்டு நீதி வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு மேலே இங்கே உச்சபட்ச நீதி அமைப்புங்கிறது இந்தியாவில் இல்லை. அரசியலமைப்பு சார்ந்த ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பீலுக்கு சொல்கிறாங்க. சரத்து 132 யூஸ் பண்ணி போகணும். அதுவே உரிமையியல் வழக்கு சிவில் கேஸ்னு வச்சுக்கோங்களேன் 133. அதுவே கிரிமினல் கேஸ் குற்றவியல் வழக்காக இருந்துச்சு அப்படின்னா சரத்து 134. சிறப்பு அனுமதி மனு சிலது வந்து பார்த்தோம்னா அப்பீல் பை ஸ்பெஷல் லீவ் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சிறப்பு அனுமதி அது வந்து பார்த்தோம்னா சரத்து 136. ஓகேவா. இப்போ அப்பீல் போகணும் உச்சநீதிமன்றத்துக்கு அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக இருக்கா 132, சிவில் கேஸாக 133, கிரிமினல் கேஸாக 134, சிறப்பு அனுமதி மனுவா 136. ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி சிறப்பு அனுமதி மனு எடுத்துக்கொள்வதை முடிவு செய்வது உச்சநீதிமன்றம். இந்த மனுவை எடுத்துக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது உச்சநீதிமன்றம். ஓகேவா. உதாரணத்துக்கு காவிரி தீர்ப்பாய மேல்முறையீடு அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா உயர்நீதிமன்ற சான்றிதழ். உயர்நீதிமன்றம் வந்து சர்டிஃபிகேட்டு கொடுத்தா தான் அந்த வழக்குகளை வந்து உச்சநீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல முடியும். இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்டதனால் அந்த நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அந்த கேஸ் என்ன பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டே போக முடியும். அந்த 132 இருந்தாலும் சரி, 133, 134, 135, 136, ஸோ எந்த ஆர்டிகிளை எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கான சர்டிஃபிகேட்டுங்கிறது ஹைகோர்ட்டால் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி ஆலோசனை நீதி வரையறை ஆர்டிகிள் 143 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகிள். குடியரசுத் தலைவருக்கு கான்ஸ்டியூஷனில் ஒரு டவுட்டு, அதை என்ன பண்ணுவார், அந்த டவுட்டை வந்து அவர் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த உச்சநீதிமன்றத்தில் அணுகி என்ன பண்ணலாம், அவருடைய சந்தேகத்தை வந்து தீர்த்து கொள்ளலாம். அதான் 143. ஓகேவா. அரசியலமைப்பின் மீதான சந்தேகத்தில் என்ன பண்ணிக்கலாம், உச்சநீதிமன்றத்தில் அந்த சந்தேகத்தை போக்கிக்கலாம். ஆலோசனையை வந்து குடியரசுத் தலைவர் அவருக்கு இது புரிஞ்சுதோ புரியலையோ அந்த ஆலோசனையை அவர் ஏற்றுக்கவும் செய்யலாம், ஏற்றுக்காமலும் இருக்கலாம். யார், குடியரசுத் தலைவர். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வந்து ஆலோசனை கேட்டு அதை தீர்த்துக்கலாம். அதேமாரி சட்டங்கள் அரசியலமைப்பு சார்ந்து அரசியலமைப்புக்கு முன்னாடி நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த அக்ரிமெண்ட்லாம் கோர்ட்டுக்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். உடன்படிக்கை தொடர்பான பிரச்சனைகள், அப்புறம் ஆலோசனை, ஸோ இதுக்கெலாம் வந்து ஆலோசனை கொடுத்தாகணும் அப்படின்றது கட்டாயம். உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக வந்து ஆலோசனை கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா. முதலில் கூறப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சார்ந்து கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகேவா. முதல்ல சொன்னாங்கல்ல, ஸோ வந்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு சார்ந்தது வந்து கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஆலோசனை அப்படின்றத நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனால் வந்து பிரசிடெண்ட் வந்து ஏற்றுக்கணும், ஏற்றுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அவர் ஏற்றுக்கவும் செய்யலாம், ஏற்றுக்காமலும் இருக்கலாம். ஓகேவா. அடுத்தது நீதி புனராய்வு அதிகாரம். மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களின் சட்டங்கள் மற்றும் நிர்வாக உத்தரவுகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக உள்ளதா என ஆராய்வது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவை வந்து ஏதோ ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க. ஸோ அந்த சட்டம் வந்து சென்ட்ரலில் வந்தாலும் சரி, ஸ்டேட்டில் வந்தாலும் சரி, அந்த சட்டம் வந்து மக்களுக்கு ரொம்ப அகென்ஸ்டாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம அரசியலமைப்போட பேஸையே வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது என்ன சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து சமத்துவம், சகோதரத்துவம், சமத்துவம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அரசியலமைப்பு அதில் வந்து மாற்றவே முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சமத்துவத்தை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுவாங்க, இல்லை இது கான்ஸ்டியூஷனுக்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தையே கிழிச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. யார், உச்சநீதிமன்றம். ஓகேவா. முரணானது, அதுமாரி அரசியலமைப்புக்கு எதிரானது, இந்த சட்டம் செல்லாது அப்படின்லாம் சொல்ல முடியும். யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம். அது பிரசிடெண்ட்டு கையெழுத்து போட்டு சட்டமாக மாறி இருந்தாலுமே சரி தான். ஓகேவா. மாறி இருந்தாலுமே முரணாக இருந்துச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றம் அதை கிழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுமாரி எதற்கு பொருந்தும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு மாநில அரசு போடக்கூடிய சட்டமாக இருந்தாலும் சரி, மத்திய மாநில நிர்வாக செயல்பாடுகளாக இருந்தாலும் இது எல்லாமே பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது சரத்து 137. உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பையே மறு ஆய்வு செய்யும் அதிகாரம். அவங்க கொடுத்துருப்பாங்கள்ல தீர்ப்பு, அந்த தீர்ப்பையே மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் அப்படின்றது 137. ஓகேவா. அவங்களோட தீர்ப்பையே மாற்றி பேசலாம். ஓகேவா. அந்த அதிகாரமும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகிள். உதாரணத்துக்கு NJAC, அதாவது வந்து தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம்னு ஒன்று பார்த்தோம்ல, சட்ட அமைச்செல்லாம் இருந்தாங்க, வேணும்னு சொல்லி அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை இந்த சுதந்திரத்தை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வேணான்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அடுத்தது என்னென்னா ரொம்ப முக்கியமானது, ஆர்டிகிளும் ரொம்ப முக்கியம்.
பதிவு மற்றும் மதிப்புறு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு மற்றும் மதிப்புறு நீதிமன்றம் சரத்து 129 இதை பற்றி சொல்லுது. உச்சநீதிமன்றத்தின் பதிவேடுகளை சாட்சிய பதிவேடுகளாக எங்கும் பயன்படுத்தலாம். அவங்களுடைய ரெக்கார்டு அவ்வளோதான். ஆல்ரெடி கேஸ் நடந்ததனுடைய அந்த வரலாறு ஓகேவா, அந்த ரெக்கார்டெலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ரெக்கார்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சாட்சியமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி எந்த ஒரு நீதிமன்ற முன்னிலையிலும் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதை எதிர்க்க முடியாது. அதேமாதிரி அவமதிப்பவர்களை தண்டிக்கும் அதிகாரம், அதை வந்து எதிர்க்கிறாங்க அவமதிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள தண்டிக்கக்கூடிய அதிகாரமும் உண்டு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதன்படி ஓகேவா. அடுத்தது இதர அதிகாரம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் சர்ச்சை அப்படின்னா ஓகேவா, அதை வந்து சொல்லக்கூடியது 71. ஸோ அந்த இதர அதிகாரத்தையும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சர்ச்சையெல்லாம் வந்து தீர்த்து வைக்கக்கூடியது உச்சநீதிமன்றம் தான். அதேமாதிரி யூபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவி நீக்க தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற விசாரணை மூலமே பதவி நீக்கம் செய்ய முடியும். இப்போ யூபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ அந்த பதவி நீக்க தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற விசாரணை மூலமாகவே ஓகேவா. இப்போ யூபிஎஸ்சி தலைவர் உறுப்பினரை வந்து பதவி நீக்கம் செய்யணுன்னாலும் இவங்க தான் விசாரணை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பதவி நீக்க முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. தனது தீர்ப்பையை மறு ஆய்வு செய்யும் அதிகாரன்றதை பார்த்தாச்சு. ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு வழக்குகளை மாற்றக்கூடிய அதிகாரம் அப்படின்றதும் இவங்களுக்கு தான் இருக்குது, உச்சநீதிமன்றத்திற்கு தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு கோர்ட்லேருந்து வேறு ஒரு கோர்ட்டுக்கு மாற்றணும் ஒரு கேஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. அல்லது தனது அதிகாரத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி அவங்க எடுத்துக்கிறது. இந்த கேஸ் வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 139 ஸோ அடுத்தது என்னென்னா, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இந்திய எல்லைக்குட்பட்ட எல்லா நீதிமன்றங்களையுமே கட்டுப்படுத்தும். ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றத்தையுமே கட்டுப்படுத்தும்னு சொல்கிறது சரத்து 141. ஏன்னா அவங்க தானே ஹெட்டு. உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்ற அலுவலர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வேலை பார்க்குற அந்த அலுவலர்கள் இருக்காங்களா, ஸோ அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த சட்டத்திற்கு உண்டு, அவங்களுடைய அதிகார எல்லைக்கு உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதை வந்து சொல்கிறது சரத்து 146. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது. எது முக்கியன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த 146, 141, 139A ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜஸ்ட் இதெல்லாம் வந்து கதை தான் ஓகேவா. பதிவு மதிப்புறு நீதிமன்றம் 129 ரொம்ப முக்கியம். 137 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நீதி புனராய்வு அதிகாரம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. 143ன்றது ரொம்ப முக்கியம். அதேமாரி இந்த அரசியலமைப்பு சார்ந்தது உரிமைகள், குற்றவியல், சிறப்பு அனுமதின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி 226, 32ங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதே மாதிரி இந்த அதிகாரங்கள்லாம் என்னென்ன அவங்களுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கும். அதேமாதிரி அவங்களுடைய நியமனம், தகுதி, பதவி நீக்கம், ஸோ இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் அப்படிங்கிறதுலாம் பேசிக்கானது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி அமர்வு வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. தற்காலிக நீதிபதி, ஆக்டிங் ஜஸ்டிஸ் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டிங்க, ஃபைனலாக வந்து இதையும் படிச்சிடலாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீதிபதியை வந்து எப்படி வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும், லோக்சபா இருந்துச்சுன்னா எப்படி, ராஜ்யசபா இருந்தால் எப்படி எல்லாம் அதை மூவ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கான தகுதிகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீதிமன்ற நியமன ஆணையம் அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனாலும் தலைமை நீதிபதி ஆகணுன்னா என்னென்ன தகுதி வேணும், நீதிபதி ஆகணுன்னா என்னென்ன தகுதி வேணும், எங்கே இருக்குது அப்படின்றது பேசிக்காக அந்த ஆர்டிகிள்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான தகவல் தான் எல்லாமே. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குன்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம உயர்நீதிமன்றம் ரிலேட்டடாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பாலிட்டின்றது முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக ஆர்டிகிள்ஸை மட்டும் மொத்த ஆர்டிகிள்ஸ் ஓகேவா, எந்த ஆர்டிகிள்ஸ் இருக்குதோ எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ ஒரு 150 ஆர்டிகிள்ஸ் வரைக்கும் ஓகேவா, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணலாம், நம்ம அதை மட்டும் தனியாக ஷார்ட்கட்டாக வந்து பார்த்துடலாம். தேங்க்யூ.